உனக்கு தெரியுமா இந்த விஷயத்த சொல்றதுக்காக மலேசியால இருந்து ஓடி வந்த. மலேசியால இருந்து இவ்வளவு தூரம் ஓடியே வந்த? ஃளைட்ல துரத்தி விட்டாங்களா? ரொம்ப பேசாத நித்து ப்ளீஸ். அப்ப இருந்த சூழ்நிலையில இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நீ போன பின்னாடி அண்ணா வருவார்னு எனக்கு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த ப்ராப்ளத்தை பேசி தீக்கல. நடந்து என்னன்னு அவளுக்கு முதல்ல புரியவே. நான் எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டான். புரியாதுடா. அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷனை யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. விஷுவலா பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்து முடிந்து விட்டது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமப்பா. சகஜமா உன்னை தூக்கி போட்டு வச்சா சரியாயிடும். இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நீது, இட்ஸ் ஆல் ஹேப்பன்ட். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீது ப்ளீஸ். ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ராட்சசி தாமரை. அப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. அவகிட்ட பேச முடியுமா நீது? இதுல அவ எனக்கு அக்காவா? பாக்குறவங்க எல்லாம் உங்க அக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. உன் வேலையை பாரு. சும்மா மொக்க போடாம அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருடா. அத நான் பாத்துக்கிறேன். எதை சொன்னாலும் நல்ல பூம்பம் மாடு மாதிரி தலையாட்டு. அப்புறம் கேட்டா எனக்கே தெரியாம நடந்துருச்சுன்னு. அவசர குடுக்கத்தனமா இவன் பண்ண வேலையினாலதான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். ஆமா. ஓஹோ, அப்ப இனிமே நான் அவசரமா இறங்க மாட்டேன். ஸ்லோ மோஷன்லயே இறங்குறேன்ப்பா. என்னையே எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தாமரையை நிரந்தரமா குளத்துல தள்ள வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல அதை செய். அவங்க இங்கதான் வராங்க. என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க பொண்ணுங்களா, ஒரு விஷயம் சொல்றேன். மத்தியானம் மூக்கு முட்டை திங்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் வந்து கிச்சன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. மாசம் மாசம் அவனுக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கறோம்ல, அதனும் சும்மா வரல. ஏப்பா ரெண்டு பேரும் இங்க வாங்க. எஸ். இந்த பாருங்க, இத்தனை பேருக்கு இந்த வீட்ல சமைக்கணும்னு நான் வேலைக்கு சேரும்போது நீங்க எனக்கு சொல்லவே இல்லல்ல? கேட்டியா? இல்ல அப்புறம் எதுக்கு புளியங்கொட்டை கணக்குல என்கிட்ட பேசுறா? அவ இவனே சொன்னா நான் இழுத்து வச்சேன். இல்லம்மா, நான் உன்னை முதலாளி பண்ணே கூப்பிடுறேன். எங்க வாய இவளை வச்சு நீ படாத பாடுபட போற. பையன் கம்மியா இருக்கறா. Don't talk to her, she is cultureless. Excuse me, mind your words. உனக்கெல்லாம் இங்கிலீஷும் தங்கிலீஷும் மட்டும்தான் தெரியும். I know all languages. मैं सब भाषा को जानती हूँ. అన్ని భాషల్లో నేను మాట్లాడతాను. ఏనాದರೂ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಓಡದಾಗಿ ಬಿಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. என்ன அசந்துட்டியா? If you want to have something, please come and help me. Follow me. மொன்னாங்குட்டி come and help me. நம்ம 4 பேரும் சேர்ந்து பக்காவான ஒரு பிளான போடுறோம், தொட்டுறோம், அவளை இங்க இருந்து தூக்குறோம். ஆனா எப்படி? யாரு? கதவு திறந்தா இருக்கு. செவிட்டு போனோம். யாரு? அங்க யாரும் இல்ல, கொஞ்சம் தள்ளி போ. ஏய் போடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்களே. எந்திரி 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 எந்திரி. யார் நீ? நான் புஷ்பன், ஷாங்காய் புஷ்பன். ஓ, சைனாவா? இல்ல, ஷாங்காய். யார் இவரு? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அதே கண்கள், அதே மூக்குகள், அதே உருவம். ஏய், கண்ணு முக்கெல்லாம் அங்கே இருக்கட்டும். நீ யாரு? எதுக்காக இங்க வந்திருக்க? ரொம்ப ஆடாத, சுமாரு. உங்களுக்கு தெரியுமா, திடீர்னு ஒரு ராத்திரி கொட்டுன்னு மழை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிழிஞ்ச அரணஜார போட்டுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியில வந்து அனாதையா நின்ன. அப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து, நீ யார் ராசா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு சாப்பிட சோறு வேணும்னு சொன்னேன். அப்ப அவரு என்கிட்ட, எனக்கு உன்ன தெரியாது, அதனால உனக்கு சோறு கிடையாதுன்னாரு. நான் திரும்ப போற நேரத்துல ஒரு பெரிய மனுஷன் வந்து என்ன தடுத்து நிறுத்தினாரு. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டாரு. எனக்கு பசிக்குது, சோறு வேணும்னு சொன்னேன். அப்பவே என்ன உட்கார வச்சு அவர் சோறு போட்டாரு. நான் வாரி வழிச்சு சாப்பிடுறத பார்த்து அவர் என்கிட்ட, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு நான் புஷ்பன்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன கட்டி புடிச்சு, நீ வெறும் புஷ்பம் இல்ல, மாணிக்க புஷ்பம்னாரு. இது நட்புக்காக கதை தானே. நோட் பண்ணிட்டியா? அந்த படத்தை பார்த்த போல இருக்க. சரி, பார்த்து அந்த படத்தை நான் இங்க கொஞ்சம் ஓட்டிக்கிறேன். வாய முடியும் சும்மா. அப்புறம் இந்த வீட்டோட உப்பையும் சோத்தையும் தின்னுதான் நான் வளர்ந்து பெரியவனான. ஏன் அன்னைக்கு குழம்பு எதுவும் வைக்கலையா? இல்ல, ஊர்கா தான் இருந்தது. வாய முடுறியா? அவங்க கறி சோறுலாம் வைக்கும் போது நான் ஷாங்காய் புஷ்பன் ஆயிட்டேன். சார், இத பாத்தீங்களா? இவர்தான் என்னோட தெய்வம். என்கிட்ட இருந்த சைனீஸ் நோட்டெல்லாம் கிழிஞ்சாலும் என் உயிர் மாதிரி பாதுகாக்கிற என் தெய்வம் வீரமணி நாயக்கர். ஹலோ புஷ்பண்ணா, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. ஆனா நம்ம வீட்ல சமையல் வேலை எல்லாத்தையும் இவர் தான் பாத்துட்டு இருந்தாரு. இவர் சமைச்சு நீங்க சாப்பிட்டது இல்லையே. அதோட ஆளற வழியாடப்பல நினைக்கிறேன். ரொம்ப நேரமா என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட சைனீஸ் ஸ்பெஷாலிட்டியான ஷஷாங் டுஷாங் டொக்கு சாப்பிட்டு பாத்திருக்கியா? டொக்குன்னா என்னது? டொக்குனா தெரியலையா? வான் கோழி. டொக்குனா தெரியாத நீ குக் இல்ல மக்கு. ச்சே.
அதுக்கு தான் பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. அதெல்லாம் போட்டோம். நீ எப்படி இருக்க? நீ ரொம்ப இழைச்சி போயிட்டிய ராசா. இந்த புஷ்பனை நீ மறக்காதது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட டப்பியப்பா பிரியாணியை நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். ஓகே ஓகே. என்னடா ஓகே? புஷ்பா ஓவர் ஆக்ட் பண்ணாத. சொதப்பாத. போதும். தாமரை தம்பியை பார்த்தா பாவமா இருக்கு. தம்பி அழாத. இல்ல கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன். சரி உள்ள போய் அழு போ. தம்பி உள்ள கூட்டிட்டு போ. சரி. இவன் யாரா இவன்? இந்த லூசு பயல பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு இல்ல?